இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது, நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சியின் இன்று 7வது நாள். வெப்பம் வெப்பம் இது ஒரு காட்சி. வெப்பம் மற்றும் வெப்பத்தின் ஒற்றுமையை பற்றி கவிஞர் பேசுகிறார். சிறிய பூச்சிகள் வெளிச்சத்தை சுற்றி இருக்கும் நுண்ணிய பூச்சிகள். அவை எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக ஆடுகின்றன, எவ்வளவு தீவிரத்துடன், எவ்வளவு உற்சாகத்துடன். இன்னும் 1 மணி நேரத்தில் அவை இறந்து போகின்றன என்பதை அவை தெரிந்தும் கவிஞர் இந்த நடனத்தை அரசர்களின் சுவர்களோடும், ராஜ்யங்களோடும், திலகங்களோடும், பெரிய பேரரசுகளோடும், அவர்களின் பொற்கால சிம்மாசனத்தோடும் ஒப்பிடுகின்றார். ஆனால் இந்த மாதிரி யார் ஆட முடியும்? வாழ்க்கை முடிவடைய போகிறது என்பதை அவை அறிவதாய் இருந்தும் பாருங்கள் அந்த பைத்தியம், பாருங்கள் அந்த தீவிரம், பாருங்கள் அந்த பைத்தியம். அனைத்தும் மிகவும் தனித்துவமானது. ஏன்னா அது பைத்தியம் கிடையாது, இது மனிதர்களை பற்றியதும் கிடையாது, இது வாழ்க்கை பற்றியது. நீங்கள் எவ்வளவு தீவிரமாக வாழ்ந்தீர்கள், எவ்வளவு ஆழமாக இருந்தீர்கள் என்பதை பற்றிதான். இரவு பூச்சிகள் மகிழ்ச்சியான நிலையில் வாழ்கின்றன. வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான். அது போல மரணமும் ஒரு கொண்டாட்டம். வாழ்க்கை ஒரு நடனம், அதே போல மரணமும் ஒரு நடனம். அவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பது போல மரணத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் எந்த விதமான துக்கமும் கிடையாது, எந்த விதமான வேதனையும் கிடையாது. அனைத்தும் ஒரு திருவிழா. அந்த தீவிரம் மிக மிக ஒரு குறுகிய கவிதையாக இருக்கு. ஆயிரக்கணக்கான மின்னக்கூடிய கூட்டங்கள், சிறிய பூச்சிகள் நடுங்கும் வட்டத்தில் பேராசையுடன் ஒன்றாக முன்னேறுகின்றன. ஏதோ ஒரு பேராசை இருப்பதை போல அவை நகர்கின்றன. அவை இறந்து போகின்றன. இறந்து விடுவோம் என்பதை அறிந்தும் வீணாக சிதறி சொல்கின்றன. என்ன ஒரு களிப்பு! இது வாழ்க்கையின் நடனமா அல்லது மரணத்தின் நடனமா? 1 மணி நேரம் வேகமாக மறைந்து கொண்டிருந்த அந்த பைத்தியக்காரத்தன கூட்டம் மரணத்திற்கு எதிராக ஆனந்தத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ராஜ்யங்கள் சேதமடைகின்றன. பொன்னால் உருவாக்கப்பட்டிருந்த சிம்மாசனங்கள் உடனே இருளிலும் கதைகளிலும் சிதறின. வேதனையால், இதய வலியால், மனசாட்சி குற்ற உணர்வால் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஒவ்வொரு கணமும் கொண்டாட்டம், ஒவ்வொரு கணமும் நடனம். இது நடக்க முடிவது ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான். இதற்கு காரணம் களங்கமற்ற தூய்மை. இந்த தூய்மையின் மிக பெரிய கசிவு கண்களின் வழியாக நடக்கிறது. வாழ்க்கையை தூய்மைப்படுத்த அனைத்து அழுக்கையும், அனைத்து விதமான அசுத்தங்களையும், அனைத்து விதமான கலகங்களையும், அனைத்து விதமான கரைகளையும் அகற்றுவதற்கான உங்கள் வாழ்க்கையின் 7வது நாளுக்குள் நாம் அனைவரும் நுழைகின்றோம். இது ஒரு லட்சியம் கிடையாது, இது ஒரு பயணம். அந்த பயணம் சமமாக முக்கியமானது.
அந்த பயணம் ஆனந்தமாக மாற வேண்டும், அந்த பயணம் கொண்டாட்டமாக மாற வேண்டும். நாம் தூய்மையாக மாறிய பிறகு கொண்டாட்டம் என்பது நமக்கு கிடையாது. தூய்மையின் செயல்முறையே கொண்டாட்டத்தின் பயணமாகும். ஆகவே முதல் விஷயம் வீழ்ச்சியின் தோற்றம். ஏன் வீழ்ச்சி நடக்கிறது? இந்த ஜன்னல்கள் கண்கள், இந்த கதவுகள் நம்முடைய கண்கள். நாம் ஒவ்வொரு தெருநாயையும் ஒவ்வொரு திருடனையும் வீட்டுக்குள்ள அனுமதிச்சா என்ன நடக்கும்ன்றத தெரிஞ்சிருக்கும். கொள்ளை நடக்கலாம், திருட்டு நடக்கலாம். திருடர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றோம். இந்த சும்மா பார்ப்பது என்பது சும்மா பார்க்கறது கிடையாது. அது கூட ஒரு நுகர்வு தான். ஒரு 5 வினாடியினுடைய நுகர்வு, ஒரு அட்ராக்ஷன். 5 மணி நேரம் மனசாட்சி குற்ற உணர்வுக்கு அதை கொண்டு போயிடும். தாதிகள்லாம் ஏன் ரொம்ப சக்திசாலியா இருந்தாங்க? அவங்க எந்த விதமான டிஜிட்டல அர்த்தமில்லாத விஷயங்களை அவங்க பார்க்கல. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தூய்மையா இருந்தது. தேவையற்ற மற்றும் பயன்படுத்தப்படாத அனைத்து ஆப்ஸ் என்னென்ன நீங்க வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இப்ப நீங்குங்க. பயனற்ற டிஜிட்டல் விஷயங்கள்ல இருந்து விடுபடுங்க. வீழ்ச்சியினுடைய தோற்றம், இதற்கான காரணம், சித்தாந்தம் என்பது கட்டுப்பாடற்ற பார்வை, கட்டுப்பாடற்ற நோக்கம், பாதுகாப்பற்ற நோக்கம். உங்கள் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் சும்மா பார்த்தேன், நான் சும்மா தான் கவனிச்சேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த சும்மா பார்ப்பது, இந்த சிறிய தீப்பொறி ஆபத்தானது. இந்த தீப்பொறி காட்டு தீயாக மாறலாம். இந்த சிங்காரிக்கு காவலனாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்து, இந்த தீப்பொறி காட்டு தீயாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அது அனைத்தையுமே எரிச்சிரும். தூய்மையான அனைத்தையுமே, மென்மையான அனைத்தையுமே எரிச்சிரும். ஆகவே ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் எந்த விதமான டிஜிட்டல் போன் யூஸ் பண்ணாம உங்களுடைய டைமை நீங்க கழிச்சு பாருங்க. எந்த விதமான மொபைல் யூஸ் பண்ணாம, லேப்டாப் யூஸ் பண்ணாம, டிவி பார்க்காம நீங்க ஒரு நாள் முழுவதும் இருங்க. அப்ப பாருங்க, உங்களுடைய அந்த ஸ்கிரீனுடைய டைம் இருக்கு இல்லையா, அது பச்சை நேரமாக மாறணும். 2 விஷயங்கள் இருக்கு. பச்சை நேரம்னா என்ன? நீங்க இயற்கைய பாக்குறீங்க, அதுதான் ஜங்கிள் வாக்குன்னு சொல்லுவாங்க, காட்டுக்குளியல்னு சொல்லப்படுது. ஒரு நாள் முழுவதும் இலைகளை பாருங்க, பசுமைய பாருங்க, கற்களை, மலைகளை, நதிகளை, பறவைகளை, வானத்தை, மேகத்தை, நட்சத்திரத்தை, நிலாவை, சூரியனை, உதயமாகக்கூடிய சூரியனை, மறையக்கூடிய சூரியனை, ஏரிகளை, கரடு முரடான மேற்பரப்புகளை, கடினமான கற்களை, நிலா ஒளியை, கடலை, இதனுடைய அமைதியை பாருங்க. தினமும் சில மணி நேரமாவது இயற்கையினுடைய கூட்டத்துல செலவிட முடிஞ்சா உங்களை பச்சை நேரம், உங்களுடைய பச்சை நேரம் என்பது அதிகமாகும். தானாகவே அந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய டைம் குறைஞ்சு போயிடும். கண்கள் பசுமையை நுகரட்டும். அதுதான் வைட்டமின் ஜென். இங்கிலீஷ்ல விட்டமின் ஜென் என்ற ஒரு புத்தகம் கூட இருக்கு. இயற்கை என்ற வைட்டமின் ஜென் உட்கொள்ளும் பொழுது கண்கள் குறைவாக கொலைவெறி கொண்டதாக மாறுது. கண்கள் வன்முறையின் விதைகளை சுமக்கின்றன. ஆகவே தோற்றம் காரணம், காரணத்தினுடைய விளைவு விதி, காரணம் கண்கள், விளைவு அசுத்தம். உங்களுடைய கண்களை இப்ப நீங்க கவனிங்க. விளம்பரங்கள் அவை ஆபத்தானது. திரைப்படங்கள், அதனுடைய ட்ரைலர்ஸ், குறும்படம், காமெடி ஷோக்கள், அது எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணது இந்த கண்கள். அப்ப கண்கள் என்ன பண்ணுது? அதுல இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சுது. அரட்டை விஷயங்கள் வருது, நியூஸ் வருது, இது எல்லாமே என்ன பண்ணும்? வடிகட்டிடுறது. 2வது மரியாதையினுடைய ரசவாதம். நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது ஆத்மாவை பார்க்காம தோலை பாக்குறீங்க. அப்ப தோல் என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. அந்த நபரை ஒரு நபரா இல்லாம ஒரு பலியா நீங்க பாக்குறீங்க. ஏன்னா நீங்க வேட்டையாடக்கூடியவரா மாறிடுறீங்க. அந்த நபரை நீங்க என்ன பண்றீங்க? உறிஞ்சுறீங்க. அந்த நபருடைய உடலை நீங்க விரும்புறீங்க. அந்த நபருடைய தோலை நீங்க விரும்புறீங்க. ஆகவே இது வன்முறையினுடைய ஒரு வடிவமாகுது. ஆன்மீக வாழ்க்கை தொடங்குவது கண்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு இருப்பதற்காக தான். நீங்க தோலை பார்க்கறதுக்கு கிடையாது. தோலையும் தாண்டி, இந்த உடலையும் தாண்டி ஒன்றை பார்ப்பதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒப்பானதாகும். புனிதமான பார்வை, தூய்மையான பார்வை, ஆத்ம பார்வை, ஆன்மீக பார்வை. இந்த உடல்ல ஒரு தெய்வீகமான நடனம் இருக்கு. இது தெய்வீகத்தினுடைய இசைக்குலம். ஆனா உங்ககிட்ட காம பார்வை இருந்ததுன்னா அந்த நபர் ஒரு பொருளாக மாறுறாரு. அந்த பொருளை நீங்க
விரும்ப ஆரம்பிக்கிறீங்க, அதனுடைய ஸ்மெல்லை எடுக்க விரும்புறீங்க. இது ஒரு பெரிய வன்முறையினுடைய வடிவமாக மாறுது. விபச்சாரம், காம செயல் ஏற்கனவே நடந்துருச்சு. இது சட்டத்தினுடைய மீறலா இருக்கு. மரியாதை அந்த இடத்துல இருக்காது. ஒருத்தரை நம்ம உடலா நம்ம பார்க்கும்போது அந்த உடலை நம்ம தொடணுன்ற ஒரு ஆசை இருக்கும், அந்த உடலை பிடிச்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். இந்த ஒரு சுயநல ஆசை இருந்துட்டு தான் இருக்கு. எனவே நீங்க ஒரு வேட்டையாடக்கூடியவராக நீங்க மாறுறீங்க. உங்களுடைய உடல் ஒரு வேட்டை பொருளாக மாறுது. ஆகவே உடலும் அந்த குறைந்த நிலையினுடைய அரிப்பு மட்டும்தான் இருக்கும். மிகவும் தாழ்ந்த நிலை வாழ்க்கையில நீங்க வாழக்கூடியவங்களா மாறிடுவீங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை? மிருகத்தனமான வாழ்க்கையாகும். உண்மையான மரியாதை பிறரை ஆத்மாவாக பார்க்கும் போதுதான் தொடங்குது. மற்றவங்களை தெய்வீகத்தினுடைய வெளிப்பாடுகளா நீங்க பாக்குறீங்கன்னா, மற்றவங்களை தேவ தூதர்களுடைய வடிவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையான அன்பு ஆத்ம உணர்வோடு எழும். மூன்றாவது, நம்மை சுற்றி ஒரு கோட்டையை உருவாக்கணும். இப்போ பார்வையை தடுக்க நீங்க பலவிதமான வழிகளை உருவாக்கணும். இது வெட்கப்பட்டு விலகுவதோ அடக்குவதோ பிறரை பார்க்காமல் இருப்பது கிடையாது. இது கண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாகும். கண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. இது பார்வையிலிருந்து பின்வாங்குவதை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி. மிகவும் சிறந்தது. நீங்க தனியா இருக்கும்போது கண்ணை மூடி டைம் செலவு பண்ணுங்க. மற்றவங்களை பார்க்காதீங்க. எதையுமே பார்க்காம இதை பயிற்சி செய்யக்கூடியவங்க கூட இருக்காங்க. அவங்களுடைய கண்ணை கட்டிக்கிட்டு 24 மணி நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக பழக்கமான இடத்துல பொருட்களை எங்க இருக்கு என்பதை அவங்க தெரிஞ்சிருந்தாலும் பிறவியிலேயே பார்வையற்றவர்களை பார்த்தால் அவர்கள் மிகவும் கூர்மையானவர்கள். காலடி சத்தத்தை வச்சு யார் வராங்க யார் வரலன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்முடைய கண்கள் எப்போதும் விஷயங்களை கேட்ச் பண்ணும். ஆற்றலினுடைய ஒரு கூண்டாக இருக்கு. சக்திகளை நீங்கள் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துங்க. ஆற்றல் சக்தி தான் மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் நாள் முடிவுல நம்ம சோர்வடைகிறோம். ஏன்? கண்கள் மூலமாக எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஏன் உடல்ல இவ்வளவு டயர்ட் ஆகுது? நான் உங்களை ஓட சொன்னேன்னு வைங்களேன், உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தோணும். உடல் பலவீனமா இருக்கு. உடலுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. ஆகவே மெதுவா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சமா ஓடுங்க. ஓடுவது ஒரு டைனமிக் ராஜயோகம். ஓடுறது நகரக்கூடிய ஒரு தியானம் அல்லது ஓடுவது தெய்வீகமான லயனமா இருக்கும். ஆகவே கண்களை பாதுகாக்க சில வழிகளை நீங்க தான் உருவாக்கணும். அதுல ஒண்ணு, கீழ் நோக்கிய பார்வை. கீழே பார்த்து நம்ம நடக்கணும். கண்கள் இங்கேயும் அங்கேயும் அலையக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, கண்களை பேக்கப்ல கொண்டு வரணும். மூணாவது, நம்ம பார்க்கக்கூடிய அந்த டிஜிட்டல் அதை குறைக்கணும். சில மணி நேரம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணாம டைம் செலவு பண்ணணும். பச்சை நேரத்தை அதிகப்படுத்துங்க. இயற்கையோடு இணைந்து இருங்க. தானாகவே நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய டைம் குறைஞ்சு போயிடும். முடிஞ்சா சில முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றோம். யூடியூப க்ளோஸ் பண்ணுங்க. அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். மிகவும் முக்கியமாக ஏதாவது பார்க்கணும்னு இருந்தா அதை எப்போதுமே கூகுள் மூலமாக நீங்க போய் ஓபன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப்பும் தேவையில்லை. உண்மையில அன்இன்ஸ்டால் செய்ய முடியாது, ஆனா டிசேபிள் செய்யலாம். அது செய்யப்படணும். அதற்கு தேவையில்லை, உடனே செய்யலாம். 1923 மகாத்மா காந்தி பூனால இருக்கக்கூடிய எரவடா ஜெயில இருந்தாரு. சிறையினுடைய விதிப்படி உறவினர்கள் கைதிகளை சாயந்தர நேரத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் வார்டன் அங்க நிக்கணும். வார்டன் முன்னாலதான் அந்த கைதியை பார்க்கக்கூடியவங்க பேசணும். இப்போ ஒரு முறை காந்திஜி ஜெயில இருக்கும்போது அவங்களுடைய மனைவி காந்திஜிய பாக்குறதுக்காக வந்தாங்க. அப்போ காந்திஜியும் அவங்களுடைய மனைவியும் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. வார்டன் என்ன பண்ணாங்க, காந்திஜி பெரிய ஆளா இருக்கிறனால அவங்க 2 பேருமே பேசிட்டோம்னு நினைச்சிட்டு அந்த வார்டனை வெளியே போயிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வார்டன் வந்தாங்க. வந்து பார்க்கும்போது 2 பேருமே எப்படி இருந்தாங்க, அப்படியே நின்னுட்டே இருந்தாங்க. 2 பேருமே பேசவே இல்லை. அப்போ இந்த வார்டன் கேட்டாங்க, 2 பேருமே சும்மா நின்னுட்டே இருக்கிறீங்களே, எதுவுமே பேசலையான்னு கேக்குறாங்க. உடனே மகாத்மா காந்தி சொல்றாரு, கஸ்தூரிபாய் என் கூட எப்போதுமே கனெக்டா இருக்கக்கூடியவர். அவர் என்னுடைய புகழ
தவறா பயன்படுத்துறதுக்கு நான் விரும்பல. எல்லா விதமான பேச்சும் வார்டனுக்கு முன்னால நடக்கணுன்றதுதான் இந்த ஜெயில இருக்கக்கூடிய விதி. நாங்க ஒருத்தர் தனிப்பட்டதா பேச வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் நீங்க போன பின்னாலேயும் நாங்க பேசல. விதின்றது எல்லாருக்குமே ஒண்ணுதானே, விதி விதி தானே. இப்ப நம்ம பேசக்கூடிய உரையாடலா இருக்கட்டும் மற்றும் பேச்சுக்கள், இது எல்லாருமே என்ன பண்ணணும், என்ன விதி இருக்கோ அந்த விதிக்கு உட்பட்டுதான் பேசக்கூடியவங்களாக நம்ம மாறணும். அதனால விதியை மீறி அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா என்னுடைய மனைவி என்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க, நானும் அவங்கள பத்தி புரிஞ்சிருக்கேன். ஆகவே இந்த கணவன் மனைவி உறவு அந்த உடல் உணர்வு நிலையை தாண்டி உயர்ந்து போயிருச்சு. தேவையற்ற பேச்சுக்கள், விவாதங்கள், அரட்டை, இதற்கான ஆசை கிடையாது. இந்த சங்கம யுகத்துல மிகப்பெரிய நோயில ஒண்ணு மற்றவங்க கிட்ட பேசுறதுதான். உண்மையான அன்பு இருக்கும்போது பார்வை ஆத்ம பார்வையா இருக்கும், பார்வை ஆன்மீகமான பார்வையா இருக்கும். உண்மையான அன்பு இருக்கும்போது நம்ம யாரையுமே பார்க்கணும், யாருகிட்டயுமே பேசணும் இந்த மாதிரி நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா நம்ம வேட்டையாடக்கூடியவங்க கிடையாது. வீழ்ச்சியினுடைய காரணம் கண்கள் தான். பாதுகாப்பற்ற பார்வை, கலங்கிய பார்வை, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தூய்மையான பார்வை, பவித்திரமான ரிஷி, தோலை தாண்டி பாக்குறதுக்கு இதுல நம்ம வேலை செய்யணும். மூணாவது, யுக்தியை நம்ம உருவாக்கணும். நமக்கு கவனம் எங்க போகுது, நம்முடைய கண்கள் எங்க போகுது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் நமக்கு தேவைப்படுது. அதற்கான சாதனத்தை நீங்க கண்டுபிடிங்க. சில நேரம் எந்த மனிதர்களையுமே பார்க்காம செலவு பண்ணுங்க, இயற்கையை மட்டும் பாருங்க. உங்களுடைய முழு வாழ்க்கையில இயற்கையினுடைய கூட்டத்துல கழித்த கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கா. அவங்க மனிதர்களுடைய கூட்டத்துல இருந்து விலகி வாழ்ந்தாங்க. ஏன்? தன்னுடைய ஆற்றல் எல்லாமே வடிகட்டப்படுதுன்னு அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுடைய சக்தி எல்லாமே வீணாகுது. ஒரு நாள்ல 100 பேரை நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, நாளினுடைய கடைசி நேரத்துல நீங்க சோர்வடைஞ்சிருவீங்க. ஏன்? ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் உங்களை அட்ராக்ட் பண்றான், உங்ககிட்ட இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை எடுக்கிறான். எந்த மனிதனுடைய தொடர்பு இல்லாம ஒரு நாள் முழுவதும் இயற்கையினுடைய கூட்டத்துல மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க. சாயந்தர நேரத்துல நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பீங்க. இயற்கையுடன் உங்களுடைய தொடர்பை நிலைநிறுத்தும் பொழுது இறைவனுடன் உங்களுடைய தொடர்பு, ஆன்மீகமான தொடர்பு அதிகமாகும். ஏன்னா இயற்கை அமைதியானது, கடவுள் பரம அமைதியானவர், இறைவன் மிகவும் அமைதியானவர். நீங்க அவரை அப்பதான் உணர முடியும். இன்னைக்கு சாக்கார முரளியில பாபா சொல்லியிருக்காரு, நீங்க என்ன அதிகமாக நேசிக்கக்கூடிய அளவுக்கு நான் மிகவும் இனிமையானவன் என உணர்வீங்க. இறைவன் என் இனிமையை நீங்க உணர்வீங்க. கடவுள் சர்க்கரை இல்லாத இனிமையா இருக்காரு. அவர் தெய்வீகமான கரும்பினுடைய இனிமை, அவர் இனிமையினுடைய தாமமாக இருக்காரு. அவர் மிகவும் இனிமையானவரா இருக்காரு. யாதவர் சொன்னாரு, நான் சர்க்கரை, நான் தெய்வீகமான சர்க்கரை, நீங்க என்ன அதிகம் நினைச்சா என்னுடைய இனிமையை நீங்க சுவைப்பீங்க, நான் உங்களுக்கு இன்னும் இனிமையாக மாறுவேன். நான் ஏற்கனவே இனிமையினுடைய கடலா இருக்கேன், அவர் ஒரு தேன்கூடா இருக்காரு. ஆகவே அவரது இனிமையை, அவரது தெய்வீக இனிமையை உணர விரும்பினா, நீங்க அந்த உணர்வை அதிகரிக்க விரும்பினா, பாபா சொல்றாரு, என்ன நினைச்சிட்டே இருங்க. பக்தியில அவங்க எல்லாருமே இனிமை என சொல்றாங்க, மதுரம்னு சொல்றாங்க. அவருடைய உதடு இனிமை, அவரது கண்கள் இனிமை, அவரது புன்னகை இனிமை, அவரது இதயம் இனிமை, அவர் நடக்கும் போது அவரது நடை மிகவும் இனிமை, அவரை பற்றிய அனைத்தும் இனிமை. அவர் இனிமையின் அவதாரமாக இருக்காரு, அவர் இனிமையினுடைய உருவமா இருக்காரு, அவர் இனிமையினுடைய மலையா இருக்காரு, அவர் இனிமையினுடைய சமுத்திரமா இருக்காரு, அவர் இனிமையினுடைய காற்றா இருக்காரு, அவர் தேனின் நதியா இருக்காரு, அவருடைய காடு இனிமையானது, அவர் பேசும்போது மிகவும் இனிமை இருக்கும், அவருடைய சரித்திரம் இனிமையானது, அவருடைய குணம் இனிமையானது, அவருடைய ஆடைகள் மிகவும் இனிமையானது, அவர் நிற்கக்கூடிய தோற்றம் இனிமையானது, அவர் நடக்கக்கூடிய விதம் இனிமையானது, அவருடைய அசைவுகள் இனிமையானது, அவர் உலா வருவது இனிமையானது, அவரை பற்றி அனைத்தும் இனிமையானது, மதுரம் மதுரம் மதுரம். அவருடைய புல்லாங்குழல் இனிமையானது, அவருடைய பாதத்தின் தூசிகள் இன்னும் இனிமையானது, அவருடைய கைகள் இனிமையானது, அவருடைய கால்கள் இனிமையானது, அவருடைய நடனம் இனிமையானது, அவருடைய கூட்டம் இனிமையானது, அனைத்தும் அனைத்தும் இனிமையானது.
அவருடைய பாடல், அவர் குடிப்பது, அவர் சாப்பிடுறது, அவர் தூங்குறது, அவருடைய பேச்சு அனைத்தும் இனிமையானது. மதுரம் மதுரம் மதுரம். அவருடைய செயல்கள், அவருடைய வெற்றி, அவருடைய திருட்டு, அவருடைய காதல் விளையாட்டு, அவருடைய அன்பு, அவருடைய உற்சாகம், அவருடைய கமனம் அனைத்தும் இனிமையானது. அவருடைய மாலை, அடுத்தது ஜமுனை நதி, அலைகள், தாமரை, கோபிகள், மதுரமான லீலை, யதம் மதுரம், முக்தம் மதுரம், மதுரம் மதுரம். அவருடைய கோபிகள், அவருடைய விளையாட்டு, அவருடைய களிப்பு, அவருடைய சங்கமம், அவருடைய விடுதலை, அவருடைய பார்வை அனைத்தும் மிகவும் தூய்மையானது. அவர் இனிமையானவர், ஏன்னா அவர் தூய்மையானவர். அந்த இனிமையை நீங்க அனுபவிக்க விரும்பினால் முதல் தகுதி தூய்மையாக மாறுவதுதான். ஒன்றே ஒன்று தூய்மை மட்டும்தான், எப்போதும் தூய்மை மட்டுமே. ஆகவே இதுதான் தூய்மையான வாழ்க்கையின் உணர்வு என்று கண்கள் மீது வேலை செய்யுங்கள். கண்களை தூய்மையாக மாற்றினால் முழு வாழ்க்கையும் தூய்மையானதாக, வெற்றி நிறைந்ததாக மாறும். ஓம் சாந்தி. அது இடிக்கிறது, மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறீர்கள். வாழ்க்கையின் நீர்களை போலவும், கடலின் உப்பை போலவும் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் எங்கும் செல்லவில்லை. வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் அனைத்தும் கரையும்.